அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் மீதான துப்பாக்கிச்சூட நேரில் கண்டவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு. இது குறித்த முக்கிய தகவலை தான் இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பென்சில்வேனியாவில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேடையில் இருந்து உடனடியாக வெளியேற்றப்பட்டிருக்காரு. இந்த சம்பவத்தை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் முகம் சுளித்தபடி அவரது வலதுபுற காதில் கை வைத்திருப்பதை சம்பவத்தின் காணொளி காட்சிகள் காட்டுதுங்க. ட்ரம்பின் இந்த பொதுக்கூட்டத்தின் போது பல முறை துப்பாக்கி சத்தம் கேட்டிருக்கு. ட்ரம்ப் தரப்பில் இருந்து அவர் நலமாக உள்ளதாகவும் உள்ளூர் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. துப்பாக்கி சூடு சத்தம் கேட்ட உடனே அவர் விரைவில் அமெரிக்க ரகசிய சேவை ஏஜென்ட்டுகளால் சூழப்பட்டிருக்காரு. அங்கிருந்து உடனடியாக அவருக்காக காத்திருந்த வாகனத்திற்கு விரைந்து கொண்டு செல்லப்பட்டிருக்காரு. காரில் ஏற்றப்பட்ட போது அவர் தனது முஷ்டியை வெளியே உயர்த்தி காட்டியிருக்காரு. ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் அப்படின்ற சமூக ஊடக தளத்தில் இட்டிருந்த பதிவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தனது வலது காதின் மேல் பகுதியில் தோட்டா ஒன்று துளைத்து சென்றதாக சொல்லியிருக்காரு. அதற்கு முன்னதாக அவரது செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ட்ரம்ப் நலமாக இருக்கிறதாகவும் உள்ளூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏதோ தவறு இருப்பதாக நான் உடனடியாக அறிந்தேன். அப்போது உச்ச ஸ்துதியில் விசில் போன்ற சத்தமும் துப்பாக்கிச்சூடு சத்தமும் கேட்டது. இதைத் தொடர்ந்து உடனடியாக தோட்டா ஒன்று என் தோலை கிழித்து சென்றதை உணர்ந்த அப்படின்னு ட்ரம்ப் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இரத்தப்போக்கு அதிகமாவதை கண்டதும் என்ன நடக்குது அப்படிங்கிறத உணர்ந்துட்டேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. பாதுகாப்பு அதிகாரிகள் ட்ரம்பை சூழ்ந்து அடித்து செல்லும் போது அவருடைய காது மற்றும் முகத்தில் வடிந்திருந்த ரத்தம் தெளிவாகவே தெரிஞ்சது அப்படின்னு கூட சொல்லலாம். துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படக்கூடிய நபர் சம்பவ இடத்திலேயே அமெரிக்க ரகசிய சேவை ஏஜென்ட்டுகளால் சுட்டு கொல்லப்பட்டதாக அந்த அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் அந்தோனி குக்லிமி தெரிவித்திருக்காரு. அதோடு இல்லாமல் துப்பாக்கி சூட்டில் பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்த பார்வையாளர் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் காயமடைந்திருக்கிறதாகவும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. படுகாயமடைந்த இருவரினுடைய உடலையும் கவலைக்கிடமாக இருக்கிறதாகவும் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர்லிஜெனி பொது மருத்துவமனையின் நிர்வாகம் தெரிவித்திருக்கு. சட்ட அமலாக்க வட்டாரங்கள் பிபிசியின் அமெரிக்க தொழில் கூட்டாளியான சிபிஎஸ் நியூஸிடம் இரத்த தாக்குதலை நடத்திய ஆண் துப்பாக்கி ஏந்திருக்கிறதாகவும் மைதானத்திற்கு வெளியே சில 100 மீட்டர் தொலைவில் உயரமான அமைப்பில் இருந்து சுட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதோடு இந்த தாக்குதல் ஒரு படுகொலை முயற்சியாகவே கருதப்படுறதாகவும் அவங்க தெரிவித்திருக்காங்க. ட்ரம்ப் பாதுகாப்பாக இருக்கிறதாகவும் அவருடைய பாதுகாப்பிற்கான நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் ட்ரம்பின் செய்தி தொடர்பாளர் குக்லிமி தெரிவித்திருக்காரு. நவம்பர் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபருக்கான தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும் மாகாணங்களில் ஒன்றான பென்சில்வேனியாவில் அமர்ந்திருக்கக்கூடிய பட்லர் அப்படின்ற பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்குங்க. குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளரான ட்ரம்ப் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்ற தொடங்கிய சில நிமிடங்களில் உள்ளாகவே இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நிகழ்ந்திருக்கு. சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் பிபிசியிடம் பேசிய போது ட்ரம்ப் பேசிய மேடையின் வலது புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தின் மாடியில் இருந்து துப்பாக்கி குண்டுகள் வந்திருக்கலாம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. சம்பவத்தை நேரில் கண்ட கிரெக் ட்ரம்ப் மேடையில் ஏறுவதற்கு சுமார் 5 நிமிடங்களுக்கு முன்பு கட்டிடத்தின் கூரையில் சந்தேகத்திற்கிடமான தோற்றத்தில் ஒரு நபர் கரடி போல தவழ்ந்து சென்றதை கண்டதாக பிபிசியிடம் சொல்லியிருக்காங்க. அந்த நபரை காவல்துறை
காவல்துறையிடம் சுட்டிக்காட்டியதாகவும் அவர் தெரிவித்திருக்காரு. அந்த நபரின் கையில் துப்பாக்கி இருந்திருக்கு. அவர் துப்பாக்கியுடன் இருப்பதை எங்களால் தெளிவாக காண முடிந்திருக்கு. அதை நாங்கள் சுட்டி காட்டிய போது போலீசார் அங்கும் இங்கும் ஓட தொடங்கினாங்க. அவர்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியலை அப்படின்னு கிரெக் கூறியிருக்காரு. இதை நேரில் கண்ட மற்றொரு நபரான ஜேசன் பிபிசியிடம் 5 முறை துப்பாக்கி சூடு சத்தத்தை கேட்டதாக சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்பை பாதுகாக்க ரகசிய சேவை ஏஜென்ட்டுகள் மேடையில் குதிக்கிறத நாங்கள் பார்த்தோம். கூட்டத்தில் இருந்த அனைவருமே மிக வேகமாக கீழே இறங்கினாங்க. சில நிமிடங்களுக்கு பிறகு ட்ரம்ப் எழுந்து நின்று தனது முஷ்டியை மேலே தூக்கி காட்டினார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மேலும் அங்கு தோட்டா சத்தம் கேட்டபோது குழப்பம் நிலவியதால் அனைவருமே தரையில் படுக்க தொடங்கியதாகவும் ஜேசன் தெரிவித்திருக்காரு. பொது கூட்டத்தில் இருந்த டிம் என்பவர் பேசிய போது சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தப்படும் சட்டத்தை கேட்டதாகவும் கூறுகிறார். ட்ரம்ப் கீழே விழுந்ததை பார்த்தோம். என்ன செய்வதென்று யாருக்கும் புரியாததால் உடனே எல்லாரும் தரையில் படுக்க தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சம்பவம் நடந்த இடத்துல இருந்த வாரன் மற்றும் டெபி குறைந்தது 4 முறை துப்பாக்கி சத்தம் கேட்டதாக பிபிசியிடம் சொல்லியிருக்காங்க. சத்தம் கேட்டதுமே தரையில் படுத்து விட்டதாகவும் கூட்டத்தினூடாக மேடைக்கு வந்த ரகசிய சேவை ஏஜென்ட்டுகள் மேடையில் இருந்தவர்களை கீழே இறங்குமாறு கூச்சலிட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்திற்கு பிறகு அதிபர் ஜோ பைடன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ட்ரம்ப் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்காரு அப்படிங்கிறத அறிந்து நிம்மதி அடைந்ததாக தெரிவித்திருக்காரு. மேலும் அமெரிக்காவில் இது போன்ற வன்முறைக்கு இடம் கிடையாது அப்படின்னு தெரிவித்த பைடன், நாம ஒரு தேசமாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இந்த சம்பவத்தை நாம கண்டிக்க வேண்டும் அப்படின்னும் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் டொனால்ட் ட்ரம்புடன் அதிபர் ஜோ பைடன் பேசியதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்காரு. ஆனால் இருவரும் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத வெள்ளை மாளிகை அதிகாரி தெரிவிக்கல. ஜோ பைடன் பென்சில்வேனியா ஆளுநர் ஜோஸ் ஷபேரா, பட்லர் நகரத்தின் மேயர் பாண்டோயர் ஆகியோருடன் பேசியதாக வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கு. இந்த நிலையில் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு, ஆனால் நாங்கள் எதிரிகள் கிடையாது அப்படின்னு ட்ரம்ப் மீதான துப்பாக்கி சூடு சம்பவம் பற்றி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கருத்து தெரிவித்திருக்காரு. அமெரிக்காவில் 50,000 பேர் திரண்டிருந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க நிலையில் அதிபர் ஜோ பைடன் இந்த சம்பவம் குறித்து நாட்டு மக்களுக்காக உரையாற்றியிருக்காரு. பைடனின் இந்த உரை அரிதானதாக கருதப்படுது. அந்த உரையில் பைடன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனது சக அமெரிக்கர்களை நம்மளுடைய அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றத்தை தணிக்க விரும்புகிறேன். எனக்கும் ட்ரம்புக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் நாங்கள் எதிரிகள் கிடையாது என்பதை உணர்ந்து விரும்புகிறேன். நாம் அனைவருமே அமெரிக்கர்கள், எந்த வகையில் ஒன்றுபட்டு நிற்பது அவசியம். தேர்தலை வாக்குகள் மூலமாகத்தான் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர தோட்டாக்களால் கிடையாது. அமெரிக்காவின் வரலாற்று மாற்றும் உரிமை மக்களின் கைகளில் தான் இருக்க வேண்டுமே தவிர கொலையாளிகளின் கைகளில் இருக்கக்கூடாது. தாக்குதலுக்கு பின்னர் ட்ரம்ப் நலமாக இருக்கிறார் என்பதை அறிந்தேன். இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல், அவர்களுடைய குடும்பத்திற்கு எங்களது ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட நபரின் இலக்கு என்னவென்பது இன்னும் தெரியல. குற்றத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. அவரை பற்றிய விசாரணைகளை காவல்துறை மேற்கொண்டிருக்காங்க. அமெரிக்க முன்னாள் அதிபர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு. அவருடைய ஆதரவாளர் கொல்லப்பட்டிருக்காங்க. அமெரிக்கா இதுபோல் கீழ்நிலைக்கு இறங்கக்கூடாது. அமெரிக்காவில் இது போன்ற வன்முறைகளுக்கு இடம் கிடையாது. வன்முறை எப்பொழுதுமே எதற்கான விடையும் பெற்று தந்தது கிடையாது. இத்தகைய வன்முறை சம்பவங்களை நம்மளுடைய நாட்டில் அனுமதிக்கவே முடியாது. அமெரிக்கர்கள் எதிரெதிர் அரசியல் கருத்துக்களை கொண்டவர்களை மதிக்க வேண்டும். நம்முடைய சமூகத்தை பிரிக்க அந்நிய சக்திகள் முயற்சிக்கலாம், அதற்கு நாம இரையாக்கிவிடக்கூடாது. இவ்வாறு பைடன் பேசியிருக்காரு. அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற இருக்கு. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிட போகிறார். இதற்கு இப்போதே அவர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காரு. இந்த நிலையில் பென்சில்வேனியா மாநிலத்தின் பட்லர் நகரில் குடியரசுக் கட்சி சார்பில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ட்ரம்ப் பங்கேற்றிருக்காரு. 50,000க்கும் மேற்பட்டோர் திரண்டிருந்திருக்காங்க. ட்ரம்ப் பேச தொடங்கிய 6வது நிமிடத்தில் அவரை நோக்கி சரமாரியாக
வழியாக துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்திருக்கு. இதில் ஒரு குண்டு ட்ரம்பின் வலது காதை துளைத்தபடி சென்றிருக்கு. சுதாரித்த அவர் உடனடியாக தரையில் படுத்துக்கொண்டு உயிர் தப்பினார். ஆனால் அருகே இருந்த அவருடைய ஆதரவாளர் ஒருவர் குண்டு பாய்ந்து உயிரிழந்திருக்கார். 2 பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற முக்கியமான தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.